ஹாய், வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுக்கு பிறந்த நாள் சொல்லி கொஞ்சம் கிஃப்ட்டுகள் வந்துருங்க. நாங்கள் அதை உணர்ந்துருக்கோம். நாங்கள் அந்த முல்லைத்தீவு சப்ளை சொல்லி வரைக்கும் வந்துருக்கோம். இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் இதான் அவ்வளோ தான். 49. அப்போ உங்களுக்கு கிஃப்ட்டுகள் கொஞ்சம் தந்துருக்கீங்க. மாறு தந்துருக்கணும் இன்னைக்கு. இல்லை எல்லாம் தந்துருக்கணும். கனவே இருக்கணும். எல்லா இடத்துலையும் இருக்கணும். இல்லை யாரும் தந்திருக்கணும் உங்களுக்கு கூடிய உங்களுடைய பிறந்த நாள் சொல்லி விஷ் பண்ணாதாக்கள் இல்லாட்டி இன்றைக்கு சரிகணும் எதிர்பார்க்குறாக்கள் பண்ணாதாக்கள்னு சொன்னால் இந்த மரமெல்லாம் மிஸ் பண்ணுங்க. மற்ற எல்லாரும் மிஸ் பண்ணுங்க. அவன் மிஸ் பண்ணு. சரி சரி, இந்த கிஃப்ட்டை எடுப்போம். ஒரு அழகான ஒரு பழக்கூட வந்துருக்கோம். இன்றைக்கு நீங்கள் பிறந்த நாள் வந்து சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி தந்துருக்கீங்க. சொல்லுங்கப்பா. ஒரு மகன் இருக்கு கனடா, கனடாவில் மருமகளும் மோனும் இருக்குது. இங்கேயும் இருக்கு. நம்ம பிரான்சில் பெறாமலும் ஒரு ஆள் இருக்கிறான். இங்கே இருந்து தாராண்டாயிரம் ஸ்ரீலங்காவில இருந்து அக்காவுக்கு ஒரு மகன் இருக்குது. அவர் கரண் பேர், அவர் தந்தையரோ தெரியல. நான் இது மருமகள் இருந்திருப்பான்னு நிற்கிறேன். உங்களோட வீட்டில் இருந்த ஒருத்தன் தர்றது உங்களோட வீட்டில் இருந்து இல்லை. யாரும் உங்களோட வீட்டில் இருக்க இல்லை. எனக்கு மகள் ஒரு ஆள் தான் இருக்கு. அவள் தந்துருக்க மாட்டான். அவள் தந்துருக்க மாட்டான். இல்லை ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? அவள் தந்துருக்க மாட்டான். இல்லை, அவள் கிடையாது. பார்ப்போம். என்னோட கிஃப்ட் வந்து இருக்கு. இருக்க பாருங்க. என்னோட இருக்கு. உங்களுக்கு என்ன பேர்? கேள்வி சார். என்ன வந்துருக்கீங்க? என்ன சொன்ன? கிளிப்பும் என்ன தந்துருக்கீங்க உங்களுக்கு? டென் போர். நீங்கள் கூடுதலாக விரும்புகிற சாமானம் உங்களுக்கு பொருட்களை வாங்கி தந்துருக்கீங்க. உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி தந்துருக்கீங்க. யாரும் வாங்கி தந்துருக்கீங்க? இப்படியான பொருட்களை வாங்கி தரத்துக்கு உங்களுக்கு அந்த நீங்கள் பாவிக்கிற பொருட்கள் எல்லாம் தெரிஞ்சு வாங்கி தந்துருக்கக்கூடிய யாரும் உங்களுக்கு தெரிஞ்சு ஆக்கலாம். யாரும் நல்ல நெருங்கினாலாம் இருக்கும். யாரும் சொல்லுவோம் இல்லை, எனக்கும் இல்லை. அது நான் சொல்லுங்க. இப்படி வந்து எனக்கு என்ன இது வரைக்கும் ஒரு தரம் தரையில்லை. நான் எப்படி நானே விரும்புறதும் இல்லை, நான் கேட்கறதும் இல்லை. மகேஸ்வரிக்கா உங்களுக்கு என்ன? மகேந்திரம் அவருக்கும் வெங்கட மகன் அவாக்கும் வந்திருக்கு. ஒருத்தர் அவா இல்லையே. அவன் இல்லை. மகேந்திரம் பண்றவருக்கு தான் கணக்கு கிஃப்ட் வந்திருக்கு. உங்களுக்கு ஒட்டிச்சுட்டாலே இருக்கிறா. இன்னும் மருமலா வரே இல்லை. வீட்டை அவ பார்த்துருக்குறான். அவ செய்திருக்க மாட்டான். அவா செஞ்சு அவ தந்திருந்தா திடீரென அப்படி செய்யலாமோ தெரியாது. வேற முன்னுக்கு உங்களை சந்தோஷப்படுத்த நினைக்கலாம் தானே? அப்படி இது மூத்த மருமலாம் செய்திருப்பான். அவ அங்கே இருக்கிறா கனடா. லண்டன்ல சரி பாப்போம். கேட்க கட்டுவோம். அப்ப பிரான்ஸ்ல இருக்கணும். பிரான்ஸ்ல இருக்கணும். யார் பிரான்ஸ்ல இருக்கு? எங்களை மகன் ஒரு ஆள் இருக்குது. மகள் பராமகள் ஒரு ஆள் இருக்கு. பராமகன் 3 பேர் இருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்துல அவங்க யாழ்ப்பாணத்துக்குள்ளே சந்தியா இருக்கலாம். அவங்க இன்னும் தெரியல. ஏண்டா நீங்க எல்லாரும் சொல்லணும் மாறாத சந்திரிக்கணும். அந்த ஜோதிச்சுட்டு இருக்க மாட்டேன். என்ன சொல்லு? ஒரு ஆள் அங்க நிக்கிறான், ஒரு ஆள் இங்க வந்துட்டான் யாழ்ப்பாணத்துக்கு. அவர் இப்பதான் எடுத்து காய்ச்சிட்டு வச்சவர். அப்ப அவர் அனுப்பியிருக்க மாட்டார். அவருக்கு அவருடைய போறக்கு வலிக்கிறது அந்த அதாலதான் அனுப்பியிருக்கலாம். நான் இதுல மினக்கேட்டு இருக்க மாட்டேன். அவர் இன்றைக்கு ஃபிளைட் ஆளுக்கு. சரி பார்ப்போம். கேட்கப்பட்டுமே. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும். கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொன்னம் இல்லை. சின்ன சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும். கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு
நீடோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. உங்களுக்கு இதுதான் கிஃப்ட் வந்திருக்கு. நான் சொல்றேன் இல்ல இல்ல இப்ப உங்களுக்கும் தந்திருக்கபடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே யாரோ. எனக்கு போன 12ஆம் தேதி தான் பிறந்தான், 2ஆம் தேதி அதுக்கு தான் அனுப்புனாங்க. எனக்கு என்ன தெரியும்? இல்ல இல்ல இப்ப அவாக்கு பிறந்தனா அதுக்கு அவாக்கு தனியா செய்யலான்னு இல்ல நீங்க போய்ப்பீங்க எனக்கு இந்த இல்லைன்னு சொல்லி நேரம் நீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன தெரியல யாரு வந்த பிறந்த நாள் தானே மகேந்திரமே உங்களுக்கு பேர். உங்களுக்கு மட்டும் கிஃப்ட் பண்ணிருக்கு பாருங்க. சரி சொல்லுங்கம்மா. அப்பா என்ன அப்பா உடைச்சு பாருங்க என்ன கிட்ட இருக்கு பாருங்க. என்ன இருக்கு அப்பாவுக்கு தான் இருக்கு. உடுப்பு தானே அது. சொல்லுங்க பார் வாங்கி தந்திருக்கு நம்ம இது உங்களுக்கு அனுப்பிட்டு போய் யாருன்னு சொல்லுங்க. முதலே அனுப்பியாச்சு. இல்ல இது இப்ப திருப்பி உங்களுக்கு சேர்த்து அனுப்பிருக்கேன் யாருன்னு சொல்லுங்க. அப்படி அவதான் எல்லாருக்கும் சேர்த்து அனுப்பியிருப்பா. லட்சம் மகள்லாம் அவாக்கும் ஒரு கிஃப்ட் வந்து வேண்டாம். குறை இருக்க கூடாது. 3 பேர் இருக்கு 2 பேருக்கு தந்தா பிரச்சனை இல்லை. சரி சொல்லுங்க பாரு அனுப்பிட்டு போங்க. 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க. மூத்த மேடமாள் எல்லாரும் 2வது மகன் பிரான்ஸ்ல இருக்கிறேன். அவர் அதையும் கொஞ்சம் செய்தாரோ தெரியும். வேற இங்க இல்ல. அக்காண்ட மகன் இருக்கிறான். அவர் நேற்று சித்திக்கப்ப பர்த்டேன்னு கேட்டவர் சந்தேகமா தான் கிடக்கு. அவர் வந்து தெரியல. ஏதாவது அவர் 2 அனுப்பியிருப்பேன். ஸ்ரீலங்கால உங்களுக்கு சாப்பிட்டு கொடுத்துருமே இல்லை. இங்கே ஸ்ரீலங்கால தான் அக்காண்ட மகன் இருக்கிறார். அவர் கரண் பேர் அவருக்கு. அவர் நேற்று கேட்டவர் விசாரணை செய்தவர். அப்ப அவர் அனுப்பி வைப்பார். அவர் சந்தேகம் தெரியல. அப்படி அவர் தந்திருப்பாரான்னு சொல்லுங்க. இவ்வளவு வந்து தந்திருக்க மாட்டேன். ஸ்ரீலங்கால தான் இவ்வளவு மாந்தது. அவர் அது இதெல்லாம் கொடுத்துருக்கிறேன். அக்கா ஒரு ஆள் இருக்கா உண்டவட்ட அக்கா. அஞ்சு ஸ்ரீலங்கா என்ன பேர் வாக்கு அதான் மூத்த மருமகள் மகன் உள்ள 3 பேரும் தான் ஏமில்ல இருக்கிறேன் தான். அது எல்லாத்தான் இருக்கலாம். எங்க இருந்தாலும் சொன்னா அவ வெளிநாட்டுல இருக்க வேற மாட்டேன். இங்க உள்ளாக்க எல்லாமே இங்க தியாகம். எங்க நாட்டுல இருந்து எனக்கு இப்படி செய்திருக்கிறான் அவன் தெரியாம இவ்வளவு காலம் செய்யாதவன் இப்ப செய்திருக்கிறான். 2 தெரியுது. அக்கான மகள் இருக்கிறாள் ஒரு ஆள் மந்திகளுக்கு இருக்கிறாள். அவாவும் இருக்கலாம். அவாவாத்தான் இருக்கும். அப்ப அக்கான பொடியன் அன்பப்பட்ட அக்கா அப்படி அவைய 3 பேர் இந்த ஆக்கள் அவைய எல்லாம் வேற ஆக்கள் இல்லை. வெளிநாட்டுல இருந்துன்னா மூத்த மகனும் மருமகளும் பிள்ளையும் 3 பேர் கனடாவில் இருக்கணும். பிரான்ஸ்ல ஒரு அனுப்புவான். அவரும் கவச்சிட்டு தான் போனவர் இப்ப கொஞ்சம் முன்னமா. அப்படி ஒரு ஐடியா போட பேலன்ஸ் பண்ணாம 6 சொல்லுங்க. எந்த நாட்டுல இருந்து ஒரு அனுப்பி சொல்ல முடியும். சைனி குட்டியா தான் இருக்கு. கனடாவில் கனடா பிரான்ஸ்ல இருக்கு. பிரான்ஸ்ல இருக்கிறவர்கள் சொல்ல தெரியல. அனுப்பி இருப்பாங்க என்னன்னு தெரியல. பிரான்ஸ்ல தான் வந்துருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. 2வது மகன் அங்கான் இருக்கிறேன். பிரான்ஸ் மகன் இருக்கிறேன். 2 பராமகள் மகன்மார் இருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்து தம்பியாக்கள். ஆனா அவர் ஒரு ஆளிஞ்ச வந்துட்டு அவர் 2 பிள்ளைகிட்ட அவருக்கு. மற்றவர் அங்க இருக்கு. நீங்க ஸ்ரீலங்கா வெளிநாடு உங்களுக்கு இந்த கிஃப்ட்களை கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருப்பினா நீங்க ஸ்ரீலங்கால நீங்க ஒரே வெளிநாட்டுல சொன்னீங்கன்னா இங்க உள்ள ஆள் கோவிப்பின தந்தாக்கள் நீங்க எடுத்த சொன்னா கரண் சுசா எல்லாத்துக்கு எங்க ரவுண்டவட்ட அக்கா ராணி எல்லாம் எல்லாருமா சேர்ந்துதான் அந்த ஐடியா போட்டுக்கணும் போல. எல்லாரும் சேர்ந்து வரீங்களா? உங்களுக்கு கூடிய விருப்பமான ஆக்கள் இப்போ இன்றைக்கு உங்களை மிஸ் பண்ணாத ஆக்கள் உண்மையிலே எனக்கு அம்மா இல்லாட்டி மாமியோ யாரும் உண்மையிலே விருப்பமான ஆக்கள் உங்களுக்கு இனி இல்லைன்ற விருப்பம் அதை அனுப்பி
கடைசியா உங்களுக்கு ஒரு ஃபைனலா சொல்லுங்க, இவையே தான் அனுப்பியிருக்கோம். எனக்கு விரும்பினாக்கலாம் இல்ல உண்மையிலேயே உங்கள பாசமானாக்கள் இன்றைக்கு எனக்கு இந்த பிறந்த நாளை சிறப்பிக்கணும், இல்லாட்டி பிறந்த நாளுக்கு எனக்கு இது அனுப்பினோம்னு சொல்லி ஒரு மனசுல ஒரு இருக்கு தானே, இவர்ன்ற கடைசியா இல்ல அப்படி சொல்லல, இல்ல சொல்லணும். அப்படி எல்லாருமே இருக்கணும், எல்லாரும் பாசம்தான், எல்லாரும் பாசம்தான். ஆனண்டு புரிஞ்சு சொல்லலாம், மனசு நோவ அடிக்க மாட்டேன், நான் எல்லாருமே நில பாசம். இவர் அனுப்பி மாட்டேன் பக்கத்துல, இவரோ இவர் அனுப்பி இருக்க மாட்டேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அவர் இன்றைக்கு விடிஞ்சாக்கு வலிக்கிறீல்ல வளவாள், அவர் போன்லயே எல்லாம் செஞ்சது. இல்ல இல்ல அவர் இல்ல, இங்கே இருக்கிற ஆக்கலன்னா இவ எல்லாம் மிஸ் பண்ண ஆளாரு நான் மூத்த மரமா, அவரால் தான் மிஸ் பண்ணல, மற்ற எல்லாருமே மிஸ் பண்ணீங்க. நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அப்ப அதை பார்த்துருக்கா சொல்லுங்க. ஆரம்பம் யோகாவோ தெரியல, அவாக இருக்கு, அவாவணியால இருக்கா. பேனவா சொல்லுவீங்க. அவன் பேர் இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, யோகாவோ தெரியாது. யோகான்றாரு தம்பி தம்பி பாருங்க, இவ்வளவு தூரம் போயிட்டீங்க, பக்கத்துல இந்த பவுனியில இருந்து அதான் கனடான போயிட்டேன் அனுப்பியிருப்பாங்க. அனுப்பியிருப்பா என்ன, நீங்க பவுனியாண்டா போல யோசிக்கிறேன்னா அவதான் கொடுத்து விட்டா. எந்த வீடியோ கோல்ல லைன்ல நிக்கிறதாரு மகள், அவ இங்க கடையில நிக்கிறா டவுனுக்கு. அப்ப அவ அனுப்பி போட்டு நிக்கலாம். சரி அவ அனுப்பி, அவ அனுப்புறேன்னா அவாக்கு ஒரு ஆள் இருக்குது. இல்ல இல்ல சர்ப்ரைஸ் காரன் இருக்குது. அவ வாடிக்கையாளர், அவட்ட வேலை செய்யறாங்க. இல்ல போய் அது போய் அவன் வாடிக்கையாளர் இருக்கிறார் இங்க, அப்படி அவனை தான் பிடிப்பா. சரி, ஒரு வீடியோ உள்ளதாரும் தாரங்க ஆரம்பம், அதை பார்த்து சொல்லுங்க. ஆரம்பிப்பாங்க சொல்றீங்க. இனி குட்டி எந்த உள்ளதான் அனுப்பிக்கிறாங்க. மூத்த மகன், இந்த மகன் கனடாவில் அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் அனுப்பினவா. இருக்கு வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணு காசு வேணும் என்னத்து என்ன இவன் அம்மா தான் எனக்கு மிஸ் பண்ணல. பாட்டு சரி, ஓகே. உங்களோட மூத்த மருமகன் கனடாவில இருந்து. மருமகளுக்கு என்ன பேர்? அனு. மகனுக்கு பகீரன். பிறப்புள்ளை சைனிகா. சரி, அவள் தான் வந்துருக்காங்க 3 பேரும் சேர்ந்து. உங்களோட மாமி, அம்மா, அம்மம்மா, அப்பம்மா எல்லாருக்கும் இந்த அவையெல்லாம் அனுப்பிக்கணும். உங்களை சந்தோஷப்படுத்தணும், இன்றைக்கு உங்களை சிறப்பிக்கணும்னு சொல்லி எங்களை அனுப்பிக்கணும். என்ன சொல்றீங்க? அவைக்கு கவலை விடிய